நடைபெறவுள்ள இந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆகிய கூட்டணிகளுக்கு இடையிலே நடக்கிற ஒரு தேர்தல் அல்ல. தமிழ்நாட்டுக்கும் மதவாத சக்திகளுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு அரசியல் அறப்போர். மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் இந்த அறப்போரில் வெல்ல வேண்டும் என்பதற்கான வியூகங்கள் குறித்து கூட்டணியின் தலைவர் எம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அதிமுக பின்னணியில் திராவிட அரசியல் என்பது மாறி மதவாத அரசியல், வெறுப்பு அரசியல் என்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. ஆகவே அதனை எதிர்த்து அவர்களின் சதித்திட்டங்களை முறியடித்து வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலில் எமது முதன்மையான நோக்கம். 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாக வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கை வைத்து களம் காண புறப்படுகிறோம். நாளை முதல் கூட்டணியின் தலைவருடைய தேர்தல் பிரச்சாரம் திருவாரூரிலிருந்து தொடங்குகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிடும் 8 தொகுதிகள் மட்டுமில்லாமல் தமிழ்நாடு தழுவிய அளவில் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்காகவும் நான் பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன். ஏற்கனவே நான் ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். 2.25 ஆண்டுகளில் அந்த பதவியை நான் துறந்திருக்கிறேன். அதன் பின்னர் நான் சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களில் பங்கேற்றதில்லை. சட்டப்பேரவையில் இருந்து பணியாற்ற வேண்டும் என்ற வேட்கை எனக்கு நீண்ட நாட்களாக உண்டு. தமிழ்நாடு சட்டமன்றம்தான் தமிழ்நாடு அரசியலுக்கான ஒரு முகம். என்னதான் நாடாளுமன்றத்திலே நாம் குரல் கொடுத்தாலும், தேசிய அளவிலான பிரச்சனைகள் குறித்து பேசினாலும், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு அரசியல் குறித்து, விளிம்புநிலை மக்களின் பிரச்சனைகள் குறித்து வலுவாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்ற அடிப்படையில்தான் நான் இந்த தேர்தலில் போட்டியிடுவது என்று முடிவெடுத்திருக்கிறேன். வேறு எந்த நோக்கமும் இல்லை. அதாவது ஏற்கனவே ராஜ்யசபா உறுப்பினர்களாக இருக்கிற 2 பேர் தமிழ்நாட்டில் போட்டியிடுகிறார்கள். அமைச்சராக இருக்கிற எல் முருகன், ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிற சி.வி. சண்முகம் ஆகியோர் தமிழ்நாட்டில் களத்தில் உள்ளனர். புதுச்சேரியிலே வைத்திலிங்கம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், இப்போது மக்களவை உறுப்பினர், லோக்சபா மெம்பர், அவரும் புதுச்சேரி பொதுத் தேர்தலில், சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அந்த வரிசையில் நானும் ஒரு வேட்பாளர், அவ்வளவுதான். இதில் வேற எந்த நோக்கமும் இல்லை. முதலமைச்சர் வேட்பாளர் சி.வி. சண்முகம் அமைச்சராகக்கூடிய ஒரு ராஜ்யசபாவுக்கு அவருக்கு அமைச்சருங்கிற ஒரு அடையாளத்துக்காக அவர் இருக்கிறார். அது போன்ற ஒரு சூழல் என்ன உங்களுக்கு இருக்கா? அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கா? அது போன்ற ஒரு அரசியல் சூழல் தேர்தலுக்கு பின்னர் வைத்திலிங்கம் அவர்கள் முதலமைச்சர் என்கிற கனவோடு களத்தில் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுவது சரி. நான் சட்டமன்ற உறுப்பினராகனாலே போதும் என்ற கனவோடு களத்தில் இருக்கிறேன், அவ்வளவுதான்.